அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 21, 2024 மார்கழி 6ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கை என்னும் வரத்தை கொண்டாடுங்கள். காணும் அனைத்திலும் நல்லவற்றை பாருங்கள். உங்களுக்காக இறைவன் அளித்த அனைத்திலும் நிறைவை உணருங்கள். அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கை அழகாகும். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தாய் தந்தையர்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது குருமார்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்கி இருக்க வேண்டும். நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை நாம் வழிபட்டிருக்க வேண்டும். அவர்களை நாம் துணைக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து நாம் நமது 9 மூட்டு பயிற்சிகளை, நமது 27 தோப்பு கரணங்களை செய்திருக்க வேண்டும். அதை மனம் மகிழ்ச்சியோடு செய்திருக்க வேண்டும். கடமைக்கு அப்படின்னு எதையும் செய்தல் தவறு. நாம் அது நமக்கானது, நமது குடும்பத்திற்கானது, நமது ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆயுளுக்கும் ஆனது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்வோடு நாம் அதை செய்தால் அது நமக்கு சிறிதளவு கூட கஷ்டத்தை தராது. இப்போ நீங்கள் 9 மூட்டு பயிற்சி 27 தோப்பு கரணங்கள்லாம்
தொடங்கின காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு 10, 20 நாட்கள் அல்லது 1 மாதம், 40 நாட்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அ இன்னும் கூடுதலாக செய்யலாமாங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனால் கூடுதலாக செய்ய வேண்டாம். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வருகிறது என்றால், நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று பொருள். நாம் மகிழ்வோடு அந்த செயல்களை செய்கிறோம் என்று பொருள். ஸோ இத மட்டும் நீங்க மனசுல வச்சு, நீங்க தோப்புக்கரணம் செய்யும் பொழுது, நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செய்யும் பொழுது, நான் சொல்லக்கூடிய முதல்ல சொல்லும்போது சொல்லுவேன் அல்லவா? நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சிகளை செய்துட்டு, நம்மளுடைய 27 தோப்புக்கரணங்களை செய்துட்டுங்கிறத சொல்லும் பொழுது, நமது முகத்தில் சிரிப்போடு, நமது அகத்தில் மகிழ்வோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா? அத நீங்க செய்யறீங்க அப்படின்னா, நீங்க அதை கடந்தும் இன்னும் செய்யலாம்னு தோணுது அப்படின்னா, நீங்க அத செஞ்சுட்டீங்கன்னு பொருள். ஸோ நீங்க மகிழ்வோடு நீங்க தொடங்கணும். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க அப்படித்தான் தொடங்கணும். 8 நடை பயிற்சியை தொடங்குறீங்களா? அதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆனந்தத்திற்கானது. ஆயுள் முழுவதும் நாம் மகிழ்வோடு இருப்பதற்கு இந்த பயிற்சி உதவப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சு தான் நம்ம நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இதை நினைவூட்டல்ல நான் நினைவூட்டிக் கொண்டே வருவேன். தொடர்ந்து நம்மளுடைய கவனச்சிதறல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நம்மளை கவனிக்கணும். கவனச்சிதறல் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்போம். ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம். அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை நாம் அடைகிறோமா? அடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கவனச்சிதறல் இல்லாத அந்த பயணம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு செயலிலும் நோட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் இடையில் கூட செக் பண்ணிக்கலாம். தவறொன்றும் இல்லை. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நாம் நமது லட்சியத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? அல்லது நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா? நிச்சயமாக ஏற்படும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு நிகழ்வுல கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனால் அதில் நாம் கவனச்சிதறலில் சிக்கியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல், அதிலேயே பயணிக்காமல், நாம் அதிலிருந்து விடுபட்டு, இல்ல நம்ம இலக்கை நோக்கி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி இங்க வந்துடணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய இலக்கு என்ன? அப்படின்னு நாம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ இலக்கை நோக்கி பயணித்தால் எப்பொழுதுமே வெற்றி தான். இலக்கு என்பது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா, கவனச்சிதறல் அப்படிங்கிறது நம்மளை பல கிலோமீட்டர் கூட்டிச் சென்றுவிடும். மீண்டும் இலக்கை நோக்கி பயணித்து வருவதற்கு 100 கிலோமீட்டர் கூட வந்துவிடும். ஆனால் நாம் கவனச்சிதறல் இல்லாமல், நாம் அதில் கவனமாக இருந்து, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நம்மளுடைய கவனத்தை அதை நோக்கி திசை திருப்பினால், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை வெகு விரைவாக அடைய முடியும். ஸோ எல்லாருக்கும் இலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஸோ இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல. அது பாட்டுக்கு அலை எங்கிட்டு அடிக்குதோ, காற்று எங்கிட்டு அடிக்குதோ, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது எப்போ போய் சேரும்? அது காற்றோட வேகத்தை பொறுத்து, அலையோட வேகத்தை பொறுத்து, அது எப்போ போய் சேரும்? எங்கே போய் சேரும்? எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம துடுப்புள்ள ஒரு படகுல பயணிக்கணும். அந்த துடுப்பு தான் இலக்காக இருக்கணும். ஸோ இலக்கு இல்லைன்னா, படகு பயணம் அப்படிங்கிறது எப்படி அதுவும் போக்குல போகுமோ, அதுபோல அமைந்துவிடும். நாம இலக்கை நிர்ணயித்து, இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக தியான தினம். டிசம்பர் 21 வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். தியான பயிற்சியை மேம்படுத்துவதற்கும் அதன் மூலமான மனம், உணர்ச்சி மற்றும் உடல் நலனுக்கான பல நன்மைகளை எடுத்து கூறி கொண்டாடுற நாள் தான் இந்த உலக தியான தின நாள். ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுறோம். இது கோடைக்கால சங்கராந்தியை குறிக்கிற நாள். அதிலிருந்து சரியா 6 மாதங்களுக்கு அப்புறமா டிசம்பர் 21 உலக தியான தினமாக கொண்டாடுறோம். இது குளிர்கால சங்கராந்தியை குறிக்கிற நாள். இந்த நாள் இந்திய பாரம்பரியத்தில் புதிய தொடக்கங்கள், பிரதிபலிப்பு மற்றும் தியானத்திற்கான ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஆண்டின் மிக குறுகிய நாள் மற்றும் நீண்ட இரவை குறிக்கிறது. அதாவது பகல் நேரம் கொஞ்சமாகவும் இரவு நேரம் அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த நாள் தியானத்திற்கான மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, உள் அமைதி, உலகளாவிய நல்லிணக்கம், இன்னர் பீஸ், குளோபல் ஹார்மனி அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். தியானம் செய்கிறது மூலமாக நாம் நமது உள்மனதோடு இணைந்து நாம் இன்னும் அதிக விழிப்புணர்வோடு நம்ம உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். அதன் மூலமாக நாம் இன்னும் சிறப்பாக செயலாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்மளை நல்லா உணர வைக்கும். அமைதி, தெளிவு மற்றும் வலிமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தியானம்ங்கிறது ஒரு எளிய பயிற்சி தான். இதை எல்லா வயதினருமே செய்ய முடியும். தியானம் ஒரு பழங்கால நடைமுறை. இது நமது கவனத்தை மையப்படுத்தி நம்ம மனதை அமைதிப்படுத்துது. இன்றைய வேகமான உலகத்தில் எல்லாருமே ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க. இந்த வேகமான உலகத்துக்கு தியானம் ரொம்ப முக்கியம். மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்குது, கவனம் மற்றும் செறிவை மேம்படுத்துது, மனநிலை மற்றும் நல்வாழ்வை அதிகரிக்குது, சிறந்த தூக்கத்தையும் ஊக்குவிக்குது. இந்த தியானம் எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். நாம் எல்லாருமே 8 நடைப்பயிற்சி மூலமாகவும் அஃபர்மேஷன் மூலமாகவும் நம்ம தினமும் தியானம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தியானம் மூலமாக உள் அமைதி கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம 8 நடைப்பயிற்சி மூலமாக நம் மனம், புத்தி, உடலை சமநிலையில் வச்சு நம்ம உள் மனதோட பேசி நம்ம உள்ள உறுப்புகளுக்கு தினமும் நன்றி சொல்லி நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நாம் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நாம் உள் அமைதியோடு இருக்கிறோம். இந்த வருஷ தீமா உள் அமைதி, உலகளாவிய நல்லிணக்கமாக நம்ம கொண்டாடணும்னு சொன்னாங்க. நாம் அதை தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தினமும் 8 நடைப்பயிற்சி மூலமாக உள் அமைதி நம்ம பெற்று உலக அளவில் எல்லாருக்குமே நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் உலக தியான தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்றைய தினத்தில் நமக்கு இன்னைக்கு வேர்ல்டு மெடிடேஷன் டே, அதாவது உலக தியான தினம் அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய உலக தியான தின வாழ்த்துக்கள். வேர்ல்டு மெடிடேஷன் டே. ஸோ தியானம் அப்படின்னு சொல்லவுமே நம்ம எல்லாருக்குமே நினைவில் வருவது அப்படிங்கிறது சகோதரியை குறிப்பிட்டாங்க. நம்மளுடைய அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லோருமே இயற்கையாகவே தியானம் செய்தார்கள். அதை நம்ம தவம் அப்படின்னு சொன்னோம். அதை தவமிருந்து வரம் கேட்டோம் அப்படின்னு பல புராண கதைகளில் நம்ம கேட்டிருப்போம். தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனதை கவனிக்கிறது, நமக்குள்ளாக நம்மளை தேடுவது. இப்போது கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே கட உள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே செல் அப்படின்னு, அதாவது நம்ம உள்ளார்ந்து நம்மளை கவனிப்பது அப்படிங்கிற பொருளாக சொல்லுவோம்.
அப்படிப்பட்ட அந்த கடவுளை காண்பது அப்படிங்கிறது தான் தியானம். எல்லாருமே தியானம் செய்வது அப்படின்னா இயற்கையாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அத்தனையுமே ஒரு இறைவனை மனதில் கொண்டு அந்த இறைவனை காண வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை காண் அப்படிங்கிற அந்த பொருளில் கடந்து உள்ளே சென்று பார் அப்படிங்கிற ஒரு பொருளாக நாம் எடுத்துக்கொண்டதான் நம்மளுடைய அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டது. அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈர்ப்பு விதியில் விதவிதமான ஈர்ப்பு விதிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது. ஆனால் டைகர் கிளப் தேர்வு செய்தது அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கவனித்தல் அப்படிங்கிற ஒரு பொருளாக, உள்ளுறுப்புகளை அதற்கு நாம் நன்றி சொல்லுதலை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக நம்ம செய்வோம். இந்த உள்ளுறுப்பு பயணம் அப்படிங்கிறது நம்ம தொடங்கும் பொழுது சொல்லுவோம். எப்படி நேற்றைக்கு நான் சொன்னேன், ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம அதற்கான சில பல விதிகளை நம்ம பின்பற்றி நம்ம பயணிக்கணும். உதாரணமாக இப்போ நம்ம பேருந்துலையோ அல்லது ரயில்லையோ நம்ம பயணிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறத, அந்த பயணச்சீட்டை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த விதிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய நினைவூட்டல்கள், தாய் தந்தையர்களை, இயற்கை, இறைவன், பிரபஞ்சத்தை, இஷ்ட தெய்வங்களை, மூதாதையர்கள், முன்னோர்களை, நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களை, இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லி தொடங்கணும்னு அந்த விதிமுறைகள் சொல்வது போல் தியானத்திற்கான விதிமுறை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதாவது நம்மளுடைய அஃபர்மேஷன் செய்வதற்கான விதிமுறை அப்படிங்கிறது சில உண்டு. என்ன அப்படின்னா, அஃபர்மேஷன் செய்வதற்கு கிழக்கு திசை அப்படிங்கிறத தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கணும், ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு திசையை நோக்கி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வைத்து கொள்ளணும். அப்போது நாம் இந்த திசையை நோக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொருள்பட இருக்கும் ஒன்று. இரண்டாவது, சூரிய உதயம் அப்படிங்கிறது நமக்கு கிழக்கிலிருந்து தென்படுவதனால நாம் கிழக்கு திசையை நோக்கி திரும்பி இருக்கிறோம். நம்மளுடைய மூதாதையர்களும் கிழக்கு திசையை நோக்கி சில பல நல்ல காரியங்களை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். நம்மளுடைய சூரிய நமஸ்கார பயிற்சி ஆகட்டும், நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஆகட்டும், நம்மளுடைய தோப்பு கண்டம் ஆகட்டும், கூடுமான வரை நம்ம கிழக்கு திசை அப்படிங்கிற ஒரே திசையை நோக்கி நம்ம அதை பார்ப்பது அப்படிங்கிறது வழக்கம். அந்த வகையில் நீங்கள் அஃபர்மேஷன் செய்வதற்கு கிழக்கு திசையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அஃபர்மேஷன் செய்வதற்கு நீங்கள் சம்மணம் விட்டு தரையில் அமரணும். இல்லைன்னா வஜ்ராசனத்தில் தரையில் உட்காரணும். இல்லைன்னா பத்மாசனத்தில் நீங்கள் தரையில் உட்காரணும். இந்த 3 விதிகள் உண்டு. அஃபர்மேஷன் செய்வதற்கு வஜ்ராசனம் அல்லது பத்மாசனம் அல்லது சுகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்மணம் விட்டு அமர்தல், இவை தரையில் அமர்தல். முடியாதவங்க, சிலருக்கு மூட்டு வலி இருக்கிறது, தரையில் அமர்ந்து எழ முடியாது அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் நீங்கள் நாற்காலியில் அமரலாம். அந்த நாற்காலியில் நீங்கள் கால்களை தொங்க வைத்து அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் தரையில் நீங்கள் அமரும் பொழுது அல்லது நாற்காலியில் நீங்கள் அமரும் பொழுது உங்களுடைய கால்கள் தரையில் படாமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ நாற்காலியில் சம்மணம் விட்டு அமர முடிந்தால் அதுவும் இன்னும் நல்ல கூடுதல் பலனை தரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளணும், கிழக்கு திசையை நோக்கி இருந்து கொள்ளணும். அதன் பிறகு கண்களை நம்ம மூடிக்கிட்டு நம்மளுடைய அஃபர்மேஷனில் சொல்லக்கூடிய ஆடியோவில் நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம், இந்த பயணத்திற்கு நீங்கள் துணைக்கு வாருங்கள் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஏன்னா நம்ம வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது நம்ம இறைவனை வேண்டிக் கொள்வோம். எல்லாரிடத்திலும் சொல்லி செல்வோம். நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இடத்துல வெளியில் போயிட்டு வர்றேன், வெளியூர் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி சொல்வோம். அதுபோலவே இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதும் நாம் ஒவ்வொரு நாளும் நமது நன்றிகளையும் சொல்லணும், அவர்களை வழித்துணைக்கு அழைக்கணும். ஏன்னால் இந்த உள்ளுறுப்பு பயணம் அப்படிங்கிறது உலகத்தையே சுற்றி வருவதற்கு சமம். ஸோ உள்ளே போயிட்டு நிறைய பேர் வெளியில் வர முடியாமல் தவிர்த்து என்னென்னமோ ஆகிடுற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆக நம்மளுடைய பயணம் வெற்றிகரமாக போகணும், அதே போல் அற்புதமாக திரும்பி வரணும். ஸோ அதனால தான் நீங்கள் அஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஆடியோவை கேட்டுக்கிட்டே செல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுவது தான்.
ஸோ நான் தனிப்பட்டு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்டு செய்வீங்க. ஆனால் அதற்கான குறிப்பிட்ட நேர இடைவெளி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மாறுபடுவது போல் நீங்கள் செய்வீங்க. அதனால் நம்மளுடைய ஆடியோவை கேட்டு செய்யுங்கன்னு நம்ம வலியுறுத்துகிறோம். நம்மளுடைய ஆடியோவில் சரியாக வரிசையாக ஒவ்வொரு உறுப்பாக பார்த்து செல்வோம். அப்படியே பார்த்துட்டு அதற்கான நேரத்தை சரியான நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டு மீண்டும் நம்ம வந்து அப்படியே மீண்டும் வெளியில் வருவோம். அதுதான் நம்மளுடைய முறை விதி அப்படிங்கிறது. ஸோ அந்த பயணம் அப்படிங்கிறது நம்ம அமர்ந்திருப்போம். நம்மளுடைய எண்ணத்தை வந்து அப்படியே வெளியில் கொண்டு வந்து உச்சியிலிருந்து நம்ம பார்ப்போம். உச்சியிலிருந்து பார்த்தா நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நாம் மனக்கண்ணிலிருந்து, ஆனால் அந்த மனக்கண்ணை அகக்கண்ணை புறக்கண்ணாக மாற்றி நம்ம பார்ப்போம். மேலே இருந்து நம்ம கவனிப்போம். அப்படி கவனிக்கும் பொழுது நம்மளுடைய உச்சந்தலை தெரியும், நம்மளுடைய தோள்பட்டை தெரியும். நம்ம தரையில் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, அப்போது நம்ம தொடைகள் மீது இருக்கக்கூடிய நமது கைகள் தெரியும். ஸோ கைகளை நம்ம வந்து தொடைகள் மீது வைத்துக்கொள்ளணுங்கிறதையும் நம்ம விதிகளில் முக்கியமானதாக கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்படி தான் நம்மளை பார்ப்போம். அப்போது மீண்டும் நம்மளுடைய பயணம் உள்ளே தொடங்க போகிறது அப்படின்னா அந்த உச்சந்தலையில் நாம் உள் நுழையக்கூடிய இடம், அதை வந்து நம்ம எல்லாருக்குமே சுட்டி காட்டியிருப்போம். அதன் வழியாக உள்ளே போவோம். அப்படியே உள்ளே போயிட்டு முதல் விஷயமாக நம்மளுடைய மூளையை கவனிப்போம். ஏன்னா நம்ம முதல்ல சந்திக்கக்கூடிய உள்ளுறுப்பானது நம்மளுடைய மூளை. அந்த மூளை தான் நம்மளுடைய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்கும் ஆன சமிங்கைகளை தருவது நம்மளுடைய மூளை. மூளைகளுக்கு தான் எல்லா உறுப்புகளும் பதில் சமிங்கைகளை தரும். அப்போது அப்படிப்பட்ட அந்த மூளையை நாம் வந்து கவனிப்போம். அந்த மூளைக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஏன்னா இத்தனை நாள் ஆரோக்கியமானவனாக, ஆனந்தமானவனாக, ஒரு புத்திசாலியாக, என்னுடைய உள்ளுறுப்புகளை பலமடைய செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய எனது மூளையே உனக்கு நன்றி அப்படின்னு அந்த மூளைக்கு நம்ம நன்றி சொல்லணும். கடமைக்கு சொல்லாமல் அந்த மூளையை நாம் அப்படியே சுற்றி கவனிக்கணும். நமக்காக இயங்கக்கூடிய அந்த அற்புதமான மூளையை ரசிக்கணும். அந்த மூளைக்கு நமது நன்றியை சொல்லணும். அப்படியே நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொண்டை பகுதிக்கு வரும். ஸோ தொண்டை பகுதிக்கு நம்ம தொண்டை பகுதிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். மூச்சு குழாயும் உணவு குழாயும் தனித்தனியாக வெளியிலிருந்து போய் உள்ளே போய் ஒரு இடத்துல ஒன்று சேரும். அப்போது காற்று போக வேண்டிய நேரத்தில் அங்கே ஒரு அடைப்பானும், உணவு போக வேண்டிய இடத்தில் அதே அடைப்பான் மீண்டும் காற்றை அடைக்கும் விதமாகவும் ஒரு அற்புதமான கேட் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொண்டை பகுதியில் ஏற்படுவதை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக தான் பார்க்கணும். ஏன்னா கேட் வால்வை கையில் திருகி வைக்கக்கூடிய நம்மளுடைய பைப்லைனுகள்லையே சரியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் இயற்கையாக மூச்சு போகும் பொழுது அது இப்படி திறக்க வேண்டும், உணவு போகும்பொழுது அதை அப்படி மூடி அப்படி திறக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி வடிவமைக்கப்பட்ட நம்மளுடைய தொண்டை பகுதியை எண்ணி நாம் வந்து பெருமைப்பட வேண்டும். அந்த தொண்டை பகுதியை கவனித்து நன்றி கூற வேண்டும். என்னை இத்தனை நாள் அற்புதமானவனாக, ஆரோக்கியமானவனாக, என்னுடைய மூச்சையும் உணவையும் சரியான பாதையில் திசை திருப்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய தொண்டையே உனக்கு நன்றி அப்படின்னு நம்மளுடைய தொண்டை பகுதிக்கு நன்றி சொல்லி நம்ம அப்படியே உள்ளே போகணும். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்துடலாம். தொண்டை பகுதியோடு அப்படியே நீலகண்டன் அப்படின்னு சிவபெருமானை சொல்லுவாங்க, கழுத்தோடு நிறுத்தி வச்ச மாதிரி இப்போது நம்மளோட இடைவேளை அப்படிங்கிறது கழுத்தோடு நிறுத்தி வைக்கிறது. நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையில், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகும் பொழுது இப்பொழுது நாம் சொன்னோம் அல்லவா, அந்த தொண்டை பகுதியை கவனத்தில் கொண்டு நீங்கள் தண்ணீர் பருகுங்கள். ஸோ நீர் பருகும் பொழுது அண்ணாந்து பருகக்கூடாது, கழுத்தை நேராக வைத்து பருகணும். வாய் வைத்து நீரை குடித்தால் எப்படி உங்களுடைய கழுத்து இருக்குமோ அப்படியே நீங்கள் வந்து அண்ணாந்து நீங்கள் நீரை ஊற்றினால் கூட பருகும் பொழுது நீங்கள்
மீண்டும் அதை சமநிலைக்கு கொண்டு வந்து தான், உங்களுடைய கழுத்தை சமநிலைக்கு கொண்டு வந்து தான் பருகணும். அப்படி பருகும் பொழுது உங்களுடைய மூச்சுக்குழாயும் நீர் குழாயும் நம்மளுடைய உணவு குழாயும் அற்புதமாக செயல்படும். புறையேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாது. ஸோ நீரை நிதானமாக பருகுங்கள். நீர் பருகி முடித்தவங்க இப்போ உங்களுடைய கருத்து பெட்டியை கருத்து பதிவிட போகிறீங்க. அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கமெண்ட் பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி எப்பொழுதும் போல், நீங்கள் நேற்றைய டிஏ ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, நம்மளுடைய அஃப்ரமேஷனை தவிர நீங்கள் தனியாக தியானம் செய்வது உண்டா? இரண்டாவது கேள்வி, நம்மளுடைய அஃப்ரமேஷன் தவிர நீங்கள் தனியாக தியானம் செய்வது உண்டா? மூன்றாவது கேள்வி, ஆம் எனில் எத்தனை நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்வீர்கள்? இரண்டாவது கேள்வியான தனியாக தியானம் செய்வீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம்னு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நிமிடங்கள் தியானம் செய்வீர்கள்? ஸோ முதல் கேள்வி, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்று அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, அஃபர்மேஷனை தவிர நீங்கள், அதாவது நம்மளுடைய அஃபர்மேஷனை தவிர கூடுதலாக நீங்கள் தியானம் செய்வீர்களா? மூன்றாவது கேள்வி, ஆம் எனில், இரண்டாவது கேள்விக்கு ஆம் என பதில் சொல்லியிருந்தால் உங்களுடைய தியானம் செய்யக்கூடிய நேரம் எவ்வளவாக இருக்கும்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. தொடர்ந்து உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம் இன்றைய தியான தினத்தில் வெற்றி அடையட்டும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம உலக தியான தினம் அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படின்ட்டு நம்மளுடைய தியானமான அஃபர்மேஷனில் மூளை தொண்டை பகுதி அப்படிங்கிறத கடந்து வந்தோம். அப்படியே நம்மளுடைய உள் நுழைவுமே நமக்கு நுரையீரல் அப்படிங்கிறது முழுமையாக நம்மளை வரவேற்கும். ஸோ அந்த நுரையீரலுக்கு, அந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய அந்த அற்புதமான நுரையீரலுக்கு நமது நன்றியை சொல்லணும், பார்க்கணும், கவனிக்கணும். அப்படியே நம்மளுடைய இதயத்திற்கு அடுத்த பகுதியாக நம்மளுடைய இதயத்திற்கு சென்று அற்புதமாக துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இதயத்திற்கு நன்றி சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்மளுடைய கல்லீரலுக்கு பயணிக்கணும். ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது அற்புதமான பல விஷயங்களை செய்கிறது. அப்படிங்கிறத நம்மளுடைய இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு உதவியாகவும், நம்மளுடைய செரிமான மண்டலத்திற்கு தேவையான நிறைய சுரப்பிகளை தரக்கூடியதுமான அற்புதமான அந்த கல்லீரலுக்கு நமது நன்றியை சொல்லிட்டு, நம்மளுடைய பித்தப்பை, கல்லீரலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற பித்தப்பைக்கு நமது நன்றியை சொல்லி, நம்மளுடைய இறைப்பைக்கு நன்றி சொல்லி, நம்மளுடைய கணையம் மற்றும் மண்ணீரல் 2 உறுப்புகளையும் அடுத்தடுத்து இருக்கும் அப்படியே பார்த்து நன்றி சொல்லி, நம்மளுடைய சிறுகுடல் மற்றும் பெருகுடல்களுக்கு நமது நன்றியை சொல்லி, நம்மளுடைய சிறுநீரகங்கள் மற்றும் நம்மளுடைய மூத்திரப்பைக்கு நன்றியை சொல்லி, பெண்கள் உங்களுடைய கர்ப்பப்பைக்கு நன்றியை சொல்லின்னு நம்மளுடைய உள்ளுறுப்பு பயணம் அப்படிங்கிறது அற்புதமாக பயணிக்கணும். அதில் வேகம் அப்படிங்கிறது கூடவே கூடாது. ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு, அந்த உறுப்புகளுக்கு தேவையான நல்ல நீரையும் நல்ல உணவையும் கீரைகளையும் பருப்புகளையும் நான் தேர்வு செய்து சாப்பிடுவேன்னு அவங்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்து, என்னை இன்னும் பலம் வாய்ந்தவனாக, இன்னும் அறிவார்ந்தவனாக, இன்னும் ஆரோக்கியமானவனாக என்னை உயர்த்தி கொண்டே இரு, உனக்கு நான் நித்தம் நன்றி சொல்வேன்னு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய பயணத்தை நிறைவு செய்யணும். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்வோம். ஸோ அதைத்தான் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களும் நினைவூட்டினாங்க. ஸோ இன்றைய உலக தியான தினத்தை
நாம் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம். எல்லோருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் பார்த்தது போல் இன்னொரு அற்புதமான விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த ஆடியோ அப்படிங்கிறது நிறைவாகும் பொழுது நம்மளுடைய நேரமும் நிறைவுக்கு வரும். ஸோ அதனால் அந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. அதற்கான விளக்கத்தை நாம் வரும் வாரங்களில் வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுமாறு கேட்டு தொடர்ந்து இப்போ நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். இந்த பதிவுல நம்ம ஈர்ப்பு விதியோட அடுத்த நிலைகள்ல இருக்க விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவா சொல்ற ஒரு வழி உங்க எண்ணங்கள் தான். உங்க எண்ணங்கள் நல்லதா இருந்து உங்க செயல்கள் மூலமா அது வெளிப்பட்டா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும். உங்க எண்ணங்கள் தெளிவா இல்லாதப்போ அத சரியா முறைப்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கிறது இல்ல. எண்ணங்கள் தெளிவா இல்லன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க உணர்வுகள் எந்த மாதிரி இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. கோபம், பயம், ஏமாற்றம், குற்ற உணர்ச்சி, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் இதெல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான். உங்க ஒரு நாள் வாழ்க்கையிலே நீங்க அதிகமா எந்த மாதிரியான உணர்வுகளை வச்சிருக்கீங்களோ அதுவே உங்க செயல்கள் மூலமா வெளிப்படும். இதெல்லாமே நமக்கு நடக்கிற சூழல்ல இருந்து வரக்கூடியது தானே. இதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? உங்க எண்ணங்கள் தெளிவா இருந்தா நீங்க எந்த மாதிரியான மோசமான சூழல்ல கூட உங்க எண்ணங்கள் தெளிவா இருந்தா நீங்க எந்த மாதிரி மோசமான சூழல்ல இருந்தாலும் அமைதியை உணர முடியும். வெளிப்புற சூழ்நிலைகள் எப்பவுமே உங்க செயல்களை நேரடியா பாதிக்கிறது இல்ல. நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்களோ அது மட்டுமே உங்க எண்ணங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு நாள் ரொம்ப மோசமானதா இருந்திருக்கும். எனக்கு நாளே சரியில்லை, யார் முதல்ல முழிச்சனே தெரியல, இந்த நாள் முழுக்க வேலையாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளை நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்போம். நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த நாளோட தொடக்கத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன எதிர்மறையான எண்ணம் அது எல்லாத்துக்குமே காரணமா இருந்திருக்கும். ஆனா நம்ம பழி போடுறதுனவோ இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுத்த ஒரு நாளை, யாரோ ஒருத்தருக்கு நல்ல விஷயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த ஒரு நாள் உங்களுக்கு மட்டும் எப்படி கெட்டதை கொடுக்க முடியும்? இது நாளோட கோளாறு இல்ல, உங்க எண்ணங்கள்ல ஏற்படுற கோளாறு. எழுந்துக்கிறப்போ கட்டில்ல இடிச்சிருப்பீங்க, இல்ல சரியா தூங்காம லேட்டா எழுந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு உங்க உணர்ச்சிகள் அன்னைக்கு மாத்திருக்கும். அந்த மாற்றம் உங்க எண்ணங்கள்ல மறையாம இருக்கும். அதே எதிர்மறை எண்ணம் உங்களோட ஒரு நாள் முழுக்க ஆக்கிரமிச்சு இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் அந்த வலி, அது கொடுத்த பாதிப்பு, லேட்டா இருந்ததால உங்களுக்கு உடனே வந்த கோவம் இதெல்லாமே தொடர் நிகழ்வா நடந்துகிட்டே இருக்கும். முடிவுல நீங்க ஒரு மோசமான நாள்ல மாட்டிக்கிட்டதா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எண்ணத்தை நீங்க மாத்தாம இருந்தா இதுவே உங்க அடுத்த நாளையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயமா மாறிடும். அப்புறம் இதே தொடர் நிகழ்வு உங்க வாழ்க்கைய ஒரு மோசமான வாழ்க்கைன்னு உங்களை முடிவெடுக்க வச்சிரும். அப்ப நீங்க எப்பெல்லாம் உங்க எண்ணங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே மாத்த முடிவு செய்யுங்க. வலுக்கட்டாயமா நீங்க சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்க எண்ணத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்க. உங்க மனசு ஒரு நிலையில இருக்காம மாறிட்டே இருந்தா நீங்க இருக்க இடத்துலயே ஒரு 20 செகண்ட் கண்ணை மூடி உட்காருங்க. உங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு சின்ன நல்ல விஷயத்த யோசிச்சு ஒரு சின்ன ஸ்மைல கொண்டு வாங்க. இந்த மாதிரி எல்லா நேரத்திலயுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நீங்க உணரும் போது அதை மாத்தணும்னு நீங்க நினைச்சா உடனே அதுக்கான செயல்ல ஈடுபடுங்க. வெளிப்புற சூழல்ல என்ன நடந்தாலும் நீங்க உங்க எண்ணத்துல அதை பத்தி என்ன உணர்வுகளை வச்சிருக்கீங்களோ அதைவே இன்னும் இருப்பீங்க. அப்போ எந்த சூழலையும் நீங்க மாத்தாம உங்களை மட்டும் நீங்க மாத்திக்க எடுக்கிற முயற்சி உங்களோட நாளை தீர்மானிக்கிற விதமா இருக்கும். சரி, என்ன செஞ்சா இதெல்லாம் மாத்தலாம்? ஈர்ப்பு விதியில அதுக்கு ஏதாச்சும் புது வழிகள் இருக்கா? ஈர்ப்பு விதிக்கு ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இல்ல, முழுக்க முழுக்க உங்க மனசு மற்றும் எண்ணங்கள் சார்ந்த ஒன்னா அது இருக்கும். அப்போ உங்க எண்ணங்களை எப்படி மாத்தலாம்? உங்களுக்கு இருக்க பயம், தயக்கம் இதெல்லாம் நீங்களே எப்படி மாத்திக்கலாம்? விஷுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்தும் ஒரு முறை. விஷுவலைசேஷன்னா என்ன? கனவு காண்றதா? ஆமா, அதையும் ஒரு வகையான கனவு நிலைன்னே சொல்லலாம். ஆனா இந்த கனவுகள் நீங்க எப்பவுமே பாக்குற பகல் கனவுகள் இல்ல. நீங்க அடைய விரும்புற நிலைய, உங்க லட்சியங்களை நீங்க உங்க மனக்கண்ணால பாக்குற ஒரு முறை. நமக்கு ரொம்ப பிடிச்ச மீடியமா சினிமா இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சினிமா மேல இல்ல டிவி சீரியல்கள் மேல நமக்கு இவ்ளோ பெரிய ஈர்ப்பு? நீங்க எதெல்லாம் அடைய நினைக்கிறீங்களோ அது ஒரு சாதனையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வேதனையான நிகழ்வா இருக்கலாம். அத நீங்க திரையில காட்சியா பாக்குறப்போ அது கூட நீங்க ஒன்றி போயிடுறீங்க. நீங்களே அந்த ஹீரோவா இல்ல சீரியல்ல வர பெண் கதாபாத்திரமா நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பாக்குற எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தான்.
யாரோ எழுதி யாரோ நடிச்சு அதை யாரோ ஒளிப்பதிவு செஞ்சு வெளியிடுற ஒரு விஷயம். இதுவே விஷுவலைசேஷன் முறைக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. இதுவே ஒரு நிகழ்வா நீங்க எழுதி நீங்களே அதை காட்சிப்படுத்தி உங்களே அதுல ஹீரோவா ஹீரோயினா பாக்குற ஒரு முயற்சி தான் இந்த காட்சிப்படுத்தும் முறை. இதனால அந்த நேரத்துல உங்க அனுபவம் எப்படி இருக்கும்னு நீங்க உணர முடியும். அது மூலமா வர சந்தோஷத்தை வச்சு உங்க எண்ணங்கள் ஒரு நம்பிக்கையான விதையை நீங்க விதைக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்சே தீர வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கற்பனை எப்படி இருக்கணும்னா ரொம்ப தெளிவா துல்லியமா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இருக்கணும். ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்காம என்ன வேலை, எவ்வளோ சேலரி, நீங்க வேலை பார்க்குற சூழல் எப்படி இருக்கணும், உங்க கூட இருக்கவங்க எப்படி உங்ககிட்ட பழகணும், உங்க பாஸ் எப்படி இருப்பாரு, உங்க ஆபீஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதுல என்ன மாதிரி பொருள் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே உங்க மனசுல ஒரு காட்சியா நீங்க உருவாக்கணும். ஆரம்ப நிலையில இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய கவன சிதறல்கள் இருக்கும், உங்க ஃபோக்கஸ் சரியா இருக்காது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதை செய்யறப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். முதல் நாள் ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, எல்லாரும் உங்களை ரொம்ப மகிழ்ச்சியா வெல்கம் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் ஷர்ட்டை போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிறைவா உணர்றீங்க. உங்க முகத்துல ஒரு புன்னகையும் மனசுல நீங்க சாதிச்சிட்ட ஒரு பெருமையும் இருக்கும். உங்க வேலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப ஆர்வமா செய்றீங்க. ஆபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறப்ப கூட நீங்க அதே சந்தோஷத்தை உங்க உணர்ச்சியில வெளிப்படுத்துவீங்க. முதல் மாசம் சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்டட்னு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் இன்னும் அதிக சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் தெளிவா யோசிக்க முடிஞ்சா அது உங்க வாழ்க்கையில நடக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. இது வெறும் கனவு மட்டும் இல்லாம உங்க உணர்வுகளை கலந்து நீங்க காட்சியா உருவாக்குறப்போ உங்க ஆழ் மனசுல அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்க ஆழ் மனசுல நீங்க எதெல்லாம் செலுத்துறீங்களோ அதை உங்க ரியாலிட்டியில காட்ட தேவையான சந்தர்ப்பங்களை அதுவே உருவாக்கி கொடுக்கும். ஹாப்பியா இருக்கீங்களா? அப்ப அதே மாதிரியான சூழல்களை நீங்க உங்க எண்ணங்கள் மூலமா ஈர்ப்பீங்க. பெருமையா உணர்றீங்களா? அப்ப உங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற நிகழ்வுகளை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. உங்க ஆழ் மனசுக்கு உங்க எண்ணங்கள் மூலமா தான் ஆற்றலை உருவாக்க முடியும். நீங்க என்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பி அதே மாதிரி சூழல்களை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ எப்படி நான் நினைக்கிறது வெளியே சொல்லாம நடக்கும்? இந்த பிரபஞ்சமே ஆற்றல் மூலமா தானே இயங்குது. நீங்க என்ன ஆற்றலை வெளிப்படுத்துறீங்களோ அதே வகையான ஆற்றல் உள்ள ஒரு விஷயத்த நீங்க ஈர்ப்பீங்க. இதுதான் ஈர்ப்பு விதியின் விளக்கம். எல்லா செயல்களுக்கும் எல்லா பொருளுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. எல்லாமே துகள்களால ஆனது. அந்த துகள்கள் இல்ல அணுக்கள் எப்பவுமே ஒரு அதிர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்க எண்ணங்களும் அதே மாதிரியான அதிர்வுகளை வெளிப்படுத்துறப்போ அதை நீங்க உங்க வாழ்க்கையில ஈர்க்கிற சூழல்கள் உருவாகும். அப்போ உங்க மனசுல நீங்க பாக்குற ஒரு நிகழ்வை நீங்க ரொம்ப தெளிவா துல்லியமா உங்க ஆழ் மனசுக்கு நீங்க அனுப்புறப்போ அதையே நீங்க உங்க ரியாலிட்டியில உணர வாய்ப்புகள் உருவாகும். ஆனா இதை பத்தின தெளிவு நமக்கு இல்லாம எப்பவுமே நமக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தையும் தேவையில்லாத கற்பனையுமே ஆழ் மனசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவே உங்க வாழ்க்கையில வெளிப்படுற ஒரு விஷயம் ஆகுறப்போ உங்களுக்கு அதுல பெரிய வலியும் கஷ்டங்களும் உருவாகுது. சோ இந்த விஷுவலைசேஷன் முறையில உங்க 5 புலன்களும் சேர்ந்து ஒரு உணர்வை கொடுக்கறப்போ அது இன்னும் அதிக நம்பகத்தன்மையை உருவாக்கும். பார்வை, உங்க கனவுகள்ல நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன நிறம், என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கணும், இதெல்லாம் நீங்க தெளிவா காட்சிப்படுத்தணும். உங்க கனவு வீட்டோட நிறம், அதுல இருக்க பொருட்களோட வடிவம், இதெல்லாம் தெளிவா பார்க்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து ஒலி, சவுண்ட். ஒரு புது கார் இல்ல பைக் வாங்கினா அந்த என்ஜின் சத்தம் அதை தெளிவா நீங்க கேட்கிற மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் உருவகம் செய்யுங்க. அந்த ஒலி ரொம்பவே நிஜமா இருக்க மாதிரி இருக்கணும். அடுத்து மனம், அதாவது ஸ்மெல். ஒரு பெரிய தோட்டமுள்ள வீடு வாங்கணும்னா அந்த தோட்டத்துல இருக்க பூக்களோட வாசனை, உங்க வீட்டுல இருக்க பொருட்களோட வாசனை, இதெல்லாம் அனுபவிக்க முயற்சி செஞ்சு பாருங்க. அடுத்து தொடுதல், டச். ஒரு புது காரை நீங்க தொடுறப்போ உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்துற காஸ்ட்லி கம்பளியில இருக்க ஒரு மென்மையான உணர்வு, இதெல்லாமே உங்க கற்பனையில தெளிவா இருக்க மாதிரி பாருங்க. சுவை, உங்க லட்சியத்தை அடையிறப்போ நீங்க வைக்கிற பார்ட்டியில இருக்க உணவுகள், உங்க முதல் திருமண நாள்ல நீங்க கேக்க வெட்டி அதை சந்தோஷமா ருசிச்சு சாப்பிடுறப்போ என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கும், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும்? ஏன்னா உங்க கனவுகள் வெறும் கற்பனை இல்ல, அது நிஜமான ஒரு விருப்பம். இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, நடக்கிறப்போ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்க உணர்வுகள் மூலமா வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு இது. இந்த கற்பனைகளை உங்க சரியான நேர்மறை உணர்வுகள் மூலமா நீங்க வெளிப்படுத்துறப்போ அது ஏற்கனவே நடந்த மாதிரியான உணர்வுகள் உங்களோட அமைதியான நிலைக்கு கொண்டு போகும். உங்க எண்ணங்கள்ல ஒரு உத்வேகம் இருக்கும். அதை அடைஞ்சே தீரணும்னு உங்க ஆழ் மனசு உங்களை அதை நோக்கிய செயல்களை செய்ய வைக்கும். டோபமைன் அப்படிங்கிற ஒன்ன பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இது நரம்பு மண்டலத்துக்குள்ள ஒரு தகவல்களை பரிமாற்றம் செய்யற ஒரு கெமிக்கல். இது எப்பெல்லாம் அதிகமா சுரக்கும் தெரியுமா? நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கப்போ, உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டோ இல்ல ரெக்கக்னிஷனோ கிடைக்கிறப்போ இது ரொம்ப அதிகமா சுரக்கும். சரி, இதனால என்ன பயன்? இதுதான் நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க உதவும். உங்க இலக்குகளை நோக்கி உங்க செயல்களை சரியான முறையில செய்ய உதவியா இருக்கும். நினைவாற்றலுக்கும் புதுசா ஒண்ணு கத்துக்கிறதுக்கும் இது உதவும். மகிழ்ச்சி, திருப்தி, ஆசை மாதிரியான உணர்வுகளை உருவாக்க இது உதவும். ஆனா நம்ம எப்பவுமே தேவையில்லாத பொழுதுபோக்குகள்ல ஈடுபட்டுட்டு இந்த டோபமைனை சுரக்க வைக்கிறோம். வீடியோ கேம்ஸ் இல்ல மொபைல்ல வர அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்க்க ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த டோபமைனை சுரக்க வச்சு நீங்க எதையோ அடைஞ்ச ஒரு திருப்திய, சந்தோஷத்தை கொடுக்கும்.
அத உண்மைன்னு நீங்க நம்பி உங்க லைஃப்ல செய்ய வேண்டிய விஷயத்த மறந்து எதையோ நோக்கி இலக்கே இல்லாம போயிட்டு இருப்பீங்க. சரியான காட்சிப்படுத்துதல் மூலமா நீங்க இந்த டோபமைனை நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க இலக்குகளை ஆசைகளை கற்பனையா காட்சிப்படுத்துறப்போ உங்களுக்கு தேவையான டோபமைனை சுரந்து நீங்க எதை நோக்கி உங்க வாழ்க்கையை நகர்த்தணுமோ அதை இது செய்ய வைக்கும். விஷுவலைசேஷன் முறையை செய்ய நீங்க ஒரு சில முயற்சிகளை செஞ்சு பார்க்கலாம். டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் அதுக்காக செலவு செய்யணும். ஒரு அமைதியான இடத்துல இருந்து நீங்க அதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உங்க மனசை அமைதியா வச்சுக்க நீங்க தியானம் இல்ல உடற்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கலாம். உங்க கண்களை மூடி நீங்க விருப்பப்படுற ஒரு விஷயத்த தெளிவா காட்சிக்கு கொண்டு வர முடியும். அந்த காட்சிகளோட உங்க உணர்வுகளையும் நீங்க வெளிப்படுத்தி பார்க்கலாம். அப்பதான் அது உண்மையான நிகழ்வா மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதை நீங்க செயல்படுத்துற விதமா விஷன் போர்டு உருவாக்கலாம். இந்த போர்டுல நீங்க அடைய விரும்புற எல்லாத்தையும் ஒரு காட்சிகளா நீங்க உருவாக்கலாம். இது மொபைல் வால்பேப்பர் மாதிரி இல்ல உங்க தனிப்பட்ட இடத்துல ஒரு போஸ்டர் மாதிரி வச்சு அடிக்கடி உங்க கண்ணுல படுற மாதிரி வைக்கலாம். இது உங்க மனசுல அந்த காட்சி அடிக்கடி வந்து போற ஒரு சூழலை உருவாக்கும். இந்த காட்சிப்படுத்தும் முறை மூலமா உங்க உணர்வுகளை நீங்க சரி செய்ய முடியும். உங்களுக்கு எப்பவுமே பயம், ஏமாற்றம் இல்ல லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லப்படுற குறைவான மனநிலை இருந்தா நீங்க இதன் மூலமா உங்க எண்ணங்களை சரி செஞ்சுக்க முடியும். உங்க சிந்தனையும் உங்க உணர்வையும் மாத்தி உங்க இலக்குகள் மேல ஒரு ஆழ்ந்த விருப்பத்தையும் அதை செயல்படுத்த ஒரு உற்சாகமான மனநிலையும் கொடுக்கும். உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் எதிர்மறையா இருந்தா உங்களுக்கு ஒரு ஸ்கேர்சிட்டி, அதாவது தட்டுப்பாடு உருவாக ஆரம்பிக்கும். இந்த தட்டுப்பாடுகள் என்கிட்ட போதுமான பணம் இல்ல, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, இந்த அளவு விலையுறந்த பொருளை என்னால வாங்கவே முடியாது, இந்த மாதிரி எண்ணத்தை மட்டுமே கொடுக்கும். இந்த நிலையில இருந்தா நீங்க உங்க எண்ணத்தை அபண்டன்ஸ், அதாவது அபரிமிதமான நிலைக்கு மாத்தி ஆகணும். அப்போதான் உங்க கனவுகளை அடைய நம்பிக்கை அது கொடுக்கும். எப்படி இல்லாத நிலையில இருந்து உடனே அதிகமான ஒரு நிலைக்கு போறது? எந்த மாதிரி சூழல்கள் உங்களை எதிர்மறையா யோசிக்க வைக்குதுன்னு பாருங்க. அதை நல்லா கவனிச்சு அதுக்கு சாதகமான ஒரு நேர்மறை வாக்கியத்தை நீங்களே சொல்ல முயற்சி பண்ணுங்க. உங்க தொழில ஒரு பிரச்சனை வந்தா உடனே நீங்க அந்த பிரச்சனையோட அளவென்ன, அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிக்காதீங்க. இதுதான் ஸ்கேர்சிட்டி இல்ல தட்டுப்பாடு நிலைன்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை சரியாக்க என்னெல்லாம் வழிகள் இருக்கு, இது சரியான அப்புறம் நமக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், இப்படி யோசிச்சு பாருங்க. இதுதான் அபண்டன்ஸ் இல்ல அபரிமிதமான மனநிலை. உங்க வாய்ப்புகள் அதிகமாகிற சூழல் நீங்க இப்ப உணர்வீங்க. பணம் தேவையான அளவு இல்லைன்னு நினைக்காம என்கிட்ட இப்ப அதை வாங்குறதுக்கான தேவை இல்ல, தேவை இருக்கும் போது அதனால கண்டிப்பா வாங்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு உங்க எண்ணங்களை உடனே மாத்துறது மூலமா உங்க நம்பிக்கைகள் அதிகமாகும். உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இன்னும் அதிகமா நீங்க பார்க்க முடியும். உங்க செயல்பாடுகள் மேல உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். இதுக்கு நீங்க நன்றி உணர்வை ஒரு கருவியா பயன்படுத்தலாம். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லப்படுற நேர்மறை வாக்கியங்களை பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அடுத்து நன்றி உணர்வு. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்தா, உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கிடைச்சா நம்ம நன்றின்னு சொல்லுவோம். இந்த நன்றி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்க்க உதவும். இந்த நன்றி உணர்வு உங்க வாழ்க்கை அமைதியா, சந்தோஷமா, திருப்தியா வாழ உதவியா இருக்கும். சரி, நம்மகிட்ட இருக்க விஷயத்துக்கு நன்றி சொல்லி என்ன ஆக போகுது? உங்ககிட்ட இருக்க விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட நன்றி சொல்லலாம். நன்றி சொல்றது ஒரு செயலா மட்டும் இல்லாம அது ஒரு வாழ்க்கை முறையா மாறும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் அது கொடுக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நன்றியோட நினைச்சு பாக்குறப்போ அது இன்னும் அதிகமா நீங்க வளர ஒரு வாய்ப்பை உருவாக்கும். நன்றி உணர்வு உங்க மனசுல இருக்க நேர்மறை எண்ணத்தை அதிகமாக்கும். உங்க உறவுகள், உங்க கூட இருக்கவங்க கிட்ட ஒரு நல்ல மனநிறைவான நிலையை மேம்படுத்த முடியும். நன்றி சொல்றப்போ உங்க மூளையில இருக்க டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அதிகமா சுரந்து உங்களை உற்சாகமா சுறுசுறுப்பாச்சுக்க உதவும். உங்க செயல்பாடுகள்ல இந்த மகிழ்ச்சி வெளிப்படும். நன்றி எழுத ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க நல்ல உடல்நிலைக்கு, உங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியமான உணவுக்கு, உங்க கூட இருக்க உறவுகளுக்கு, இப்படி உங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்றது ஒரு வழக்கமா மாத்துங்க. ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் இருந்தா கூட இந்த நன்றி உணர்வு நேர்மையான வாக்கியம் மூலமா அதை மாத்த முடியும். எனக்கு கிடைச்ச சிறப்பான வாய்ப்புகளுக்கு நன்றி, என்கிட்ட இருக்க அளவில்லாம இருக்க பணத்துக்கு நன்றி. இந்த நன்றி சொல்றது மூலமா உங்க மனநிலை எப்பவுமே அபரிமிதமான முறையில வச்சுக்க முடியும். அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். உங்க முயற்சிகள்ல முழு ஈடுபாட கொடுக்க உதவியா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன வெற்றிகளை கூட நன்றியோட நினைச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்க சூழலுக்கு, சுவாசிக்கிற காத்துக்கு, அமைதியான இயற்கைக்கு நன்றி சொல்றப்போ உங்க வாழ்க்கை இவ்வளவு வளமானதா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு கூட நீங்க நன்றியை வெளிப்படுத்தலாம். அதுல இருந்து மீண்டு வர நீங்க செஞ்ச முயற்சிக்கு நன்றி சொல்றது மூலமா உங்க மேல இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். தினசரி நீங்க சொல்ற நன்றி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த நன்றி உணர்வும் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டும் உங்க காட்சிப்படுத்தும் முறைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களால எதையும் சாதிக்க முடியும், எந்த மாதிரியான கனவுகளையும் அடைய முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்க மன உறுதி அதிகமாக்கி நீங்க செய்யற செயல்களை சரியா மேம்படுத்துறது மூலமா உங்களால நிச்சயம் எல்லாத்துலயுமே ஒரு வெற்றியை பார்க்க முடியும். நேர்மறையான வாக்கியங்கள், நன்றி உணர்வு, அபரிமிதமான மனநிலையை வளர்க்கறது மூலமா நம்ம கனவுகளை ரொம்ப சுலபமா அடையலாம். இந்த விஷுவலைசேஷன் மற்றும் நன்றி உணர்வு ஈர்ப்பு விதியோட ஒரு 2வது நிலைன்னே சொல்லலாம். இதை சரியா பயன்படுத்துறப்போ உங்க கனவுகள், ஆசைகள்
இத பத்தி ஒரு தெளிவு கொடுக்கும். உங்க பாதையில இருக்க நல்ல வழிகள்ல இது இன்னும் மேம்படுத்துற விதமா இருக்கும். இத நல்லா நீங்க பயிற்சி செய்து பாக்குறப்போ உங்க மனநிலையில இருக்க மாற்றங்கள் மூலமா எப்படி உங்க இலக்கை அடைய முடியும்னு தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. இது ஈர்ப்பு விதியோட அடுத்த படிநிலைக்கு உங்களை தயார்படுத்தவும் உதவும். நன்றி சகோதரர் டைகர். மரியு குலத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இந்த ஆடியோக்கான விளக்கத்தை நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வரலாம். எல்லோருக்கும் என்னுடைய உலக தியான தின வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.